நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல தலையில் கையை வச்சுட்டு போதோ அந்த கட்சி சர்வநாசம்தான். அப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பதவிக்கு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பில் மோடி அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலையில் கை வச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல தான் பாட்டாளி மக்கள் என்ற ஒரு கட்சியை கூட்டணியில் இணைச்சி வச்சு இப்போ நல்லா செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, குருமூர்த்தி ராமதாஸ் அவர்களை பார்த்துட்டு போகிறதாகவும் அவர்கள் பஞ்சாயத்து பேசுகிறதாகவும், யார் கட்சிக்கு யார் பஞ்சாயத்து பேசுறது? தமிழ் தேசிய கொள்கையோடும் திராவிட சித்தாந்தங்களையும் கொள்கையாக ஏற்றுக்கொண்டு, பெரியாருடைய கொள்கையிலும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொண்டு மிக சாதுரியமாக, அதாவது திருமாவளவனுக்கும் ராமதாஸுக்கும் நெருக்கம் இருந்தது, பிரிவினை இருந்தது, பிளவு இருந்தது. ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அம்பேத்கர் சிலையை தமிழ்நாடு முழுவதுமாக பல வட மாவட்டங்களில் நிறுவிய ராமதாஸ், அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட அந்த கட்சி இன்றைக்கு குருமூர்த்தி காலடியில் கிடக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிற்கு மட்டும் கேடு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்கும் கேடு. ஃபஸ்ட்டு அதிமுகவை அப்படி தான் பண்ணாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் என்ற ஒரு கட்சியை அப்படித்தான் செய்து கொண்டு இருக்காங்க, வச்சு செய்கிறாங்க. அப்போ இதனால் திருமாவளவன் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி வளருமா? கிடையாது. அந்த கட்சியிலையும் பிளவுகள் பெரிய அளவுக்கு போய் கொண்டு இருக்குது. திருமாவளவனுக்கு பிறகு அந்த கட்சியை யார் வழி நடத்துறது அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்குது. வன்னிய அரசியலெல்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்குடி சார்ந்த கட்சிகளை ஒவ்வொரு கட்சியாக வீழ்த்தி கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எப்படி எப்படியெல்லாம் உள்ளே வர்றான் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஃபஸ்ட்டு அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தை உடைக்கிறது. அதில் உடைச்சி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமின்னு இப்படி பிளவுகளை ஏற்படுத்தியாச்சு. அப்போ பாட்டாளி மக்கள் என்ற ஒரு கட்சியுடைய பலத்தோட எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கார். விஜய் ஒரு பக்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம முதல்ல எதை உடைக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு ஜாதி கட்சியை உடைக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற இடத்துல எந்த இடத்துலையாவது சாதி இருக்கா? இல்லை. ஆனால் அது சாதி கட்சியாக ஒரு 4-5 மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியை வச்சு தான் 2021 10.6% இடஒதுக்கீடு என்று அந்த வன்னிய இன மக்களுக்கு சாதகமாக பேசுவது போல ஒட்டுமொத்த 75க்கும் மேற்பட்ட சாதிகளை புறந்தள்ளுகிற வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்து சேலம் மாவட்டம் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 8-9 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவதற்குண்டான வேலைகளை செய்தார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மிக சாதுரியமாக நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி போனாங்கன்னு தெரியும். கூட்டணி போனதுனால வந்த வினை என்னாச்சு? செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் பிடரில் அடிக்கும் என்று சொல்வார்கள். காடுவெட்டி குரு அவர்களுக்கு அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் செய்த அந்த பெரும் பாவ செயல் தான் இன்னைக்கு அந்த கட்சியை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளராகவும் நட்சத்திர தலைவராகவும் இருந்தவர் ஐயா காடுவெட்டி குரு அவர்கள். மிக உன்னதமான திராவிட சித்தாந்தங்களை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்த ஒரு வலிமையான அரசியல்வாதி யாருன்னா காடுவெட்டி குரு. காடுவெட்டி குரு போல ஒரு 10 நிமிடம் மேடையிலே அன்புமணியாலும் பேச முடியாது, ராமதாசாலும் பேச முடியாது. பாமக என்ற கட்சி என்றாலே அது காடுவெட்டி குரு தான். ஆனால் அந்த காடுவெட்டி குரு வசதி வாய்ப்புகளால் இழந்து நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்வாய்ப்படுகிற நிலைமையில மருத்துவ செலவு கூட பார்க்க முடியாமல் அப்படியெல்லாம் இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ அறக்கட்டளைகளில் மருத்துவர் ராமதாஸ் அறக்கட்டளை என்று வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி 30,000 கோடி சொத்துக்களை சேர்த்துக்கொண்டு அந்த வன்னிய இன மக்களுக்கு இலவச கல்விகளை கொடுக்காத இந்த ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சொந்த சாதி மக்களுக்கு செய்யாத ஒரு தலைவன் அந்த கட்சி கண்டிப்பாக வீழ்ந்து போகும். அப்படித்தான் அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் அந்த சொந்த இன மக்களுக்கு என்று எதையுமே செய்யவில்லை. இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. டிடிவி தினகரன் யாருக்காவது ஒரு 100 பேத்துக்கு இலவச திருமணம் செஞ்சு வச்சுக்காருன்னு சொல்லுங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வம் மேற்கு தொடர்ச்சி மலை வரை சொத்து இருக்கு, என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்போ பாலான்னு ஒரு நடிகர் இருக்காங்க, ஒரு சின்ன நடிகர், விஜய் டிவியில் வர்றாருங்க. இப்போ சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனை போகிறாரு. அவர் எந்த ஒரு நடிகருக்கு முடியலைனாலும் போய் உதவி செய்கிறாரு. எந்த ஒரு கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னாலும் போய் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வாங்கி கொடுக்குறாரு. ஏன் அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்கள் முக்குளத்தூர் ஆம்புலன்ஸ் வாங்கி விடலாம்? ஏதோ ஒரு பெயர் வச்சு நீங்கள் முக்குளத்தூர் சாதிக்கு நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த முக்குளத்தூர் இன மக்களுக்கு என்று எதையுமே செய்ய மாட்டார். முக்குளத்தூர் இன மக்கள் உங்களை நம்பவில்லை. நீங்கள் முக்குளத்தூர் இனத்தில் இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமி உங்களை பழி வாங்கியதினால்
முக்குளத்தூர் பெண்மணி என்பதனால் தான் முன்னிருந்து வருகிறார்கள் ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் தானம் தர்மம் பண்ணி அப்படியே அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லலை. ஏங்க நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு வருஷத்துக்கு 20,000 மாணவ மாணவியர்களை படிக்க வைக்கிறார்களே, அதுபோல் செய்யுங்களே. அப்போ எந்த விதமான உதவிகளையும் அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடி வித்யநாதன் இவர்கள் 3 பேரும் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதிகாரத்தில் உட்கார வேண்டும், நம்மளை பார்த்தா எல்லாரும் கும்பிடணும், அதை மட்டும் நினைக்கிறீங்களே எப்படி? அதுபோல தான் ராமதாசும் அன்புமணியும் இலவச கல்விகளை கூட கொடுக்க முடியாத வக்கற்றவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள்? லட்சக்கணக்கான கோடி, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்களே. ஓ அப்படி எப்படி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு 5.5 லட்சம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்களோ, அதே போல அன்புமணிக்கும் சரி ராமதாஸுக்கும் சரி பல லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் மக்களை வைத்து சம்பாதித்தீர்கள். இந்த தமிழ்நாட்டு மக்களை வைத்து உங்களுடைய தனிப்பட்ட தொழில்பேட்டையிலையோ அல்லது ஒரு வேலை செஞ்சோ இந்த சொத்துக்களை சேர்த்து இருந்தீர்களா உங்களை யாரும் கேட்க போறதில்லை. நடிகர் சூர்யா அவருடைய நடிப்பு திறமையால் தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அவர் வருடத்திற்கு 20,000 மாணவ மாணவியர்களை படிக்க வைக்கிறார்களே. அதே போல் அம்மையார் சசிகலாவும் செய்ய மாட்டாங்க, ஓ பன்னீர்செல்வம் செய்ய மாட்டாங்க, டிடி வித்யநாதன் செய்ய மாட்டார், ராமதாஸ் செய்ய மாட்டார், அன்புமணி செய்ய மாட்டார். அப்போ தமிழ்குடி சாதியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை வைத்து, இந்த தமிழ் குடிகளை வைத்து நீங்கள் பல லட்சம் கோடி சொத்து சேர்த்திருக்கிற நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு என்று எதுவுமே செய்ய மறுக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களெல்லாம் அதிகாரத்திலே கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிற லெவலில் வன்னிய இன மக்களும் சரி முக்குளத்தூர் இன மக்களும் போயிட்டாங்க. இப்போ முக்குளத்தூர் இனத்தில் இசக்கிராஜான்னு ஒருத்தர் தென் மாவட்டத்தில் வளர்ந்து வர்றார். இந்த பக்கம் தமிழ்நாடு முழுவதுமாகவே ஸ்ரீதர் வாண்டியார்னு ஒருத்தர் வளர்ந்து வர்றார். அப்போ இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே ஒழிய இனி வரும் காலகட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அம்மையார் சசிகலாவுக்கோ, ஓ பன்னீர்செல்வத்துக்கோ, டிடி வித்யநாதனுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அவ்வளோ சாத்தியம் இல்லை. அதே வேளையில் டிடி வித்யநாதனுக்கு தனி கட்சி இருக்குது. அவர் வளர்றாரு, அது வேற விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போகலை. ஏன்னா அவருக்குன்னு அவர் திகார் ஜெயிலில் இருக்கும்போது திருச்சியிலேருந்து ரெங்கராஜ் ஆகிய நான் தான் மக்கள் செல்வர் டிடி வித்யநாதன் பேரவை என்று தொடங்கினேன். உழைத்தவர்களை ஒருபோதும் அவர்கள் கைதூக்கி விட மாட்டாங்க. யாரு உழைத்தவர்களை? இந்த மன்னார்குடி வகையராவும் சரி, முக்குளத்தூர் இனத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் சரி, உழைப்பவர்களை ஒருபோதும் அரசியலில் முன்னுக்கு கொண்டு வர மாட்டாங்க. எவன் காசு கொடுக்குறானோ, எவன் சொம்படிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த வேலை செய்வாங்க. அதுபோல் ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, வீரியமான முக்குளத்தூர் இனம் அதிமுகவில் இருக்கக்கூடாது என்று தரைமட்டமாக்கி விட்டார்கள். இனி அவ்வளோதான், வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பு இருக்கணும்னா அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடி வித்யநாதன் இவர்களெல்லாம் சொந்த இன மக்களுக்குன்னு ஏதாவது செய்யுங்க, செஞ்சுட்டு போங்க. வரலாறு உங்களுக்கு நாளைக்கு காரி துப்பாத அளவுக்கு செஞ்சுட்டு போங்க. அதுபோல் அன்புமணியும் ராமதாசும் பல லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கிற நீங்கள் உங்கள் இன மக்களுக்கென்று எதையுமே நீங்கள் செய்யவில்லை. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், திமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம். அப்படி கூட்டணி வைத்தால் தாயோடு புணர்வு கொள்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் திராவிட கட்சியிலே நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு உங்கள் பாசையிலே சொல்லு போனால் திராவிட சாக்கடையிலே விழுந்து பல லட்சம் கோடி சம்பாதித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய கட்சி, காடு வெட்டிக்கு துரோகம் செய்த அந்த கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சியால், அந்த RSS கும்பலால், பாப்பார கூட்டத்தால் பழி வாங்கப்பட்டு பிளவுபடுத்தப்பட்டது. மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய விஸ்வரூபம் எடுக்குமே, ஆனால் அதுக்கான வாய்ப்புகளே மிக மிக குறைவு. இப்படியா அடிச்சுக்குவாங்க? தாயை போய் பாட்டில் எடுத்து குத்த போகிறதும் அடிக்க போகிறதும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. குடும்ப விஷயங்கள் வெளியில் வருது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் தான் குடும்ப ஆட்சி இருக்குது. எவ்வளோ சண்டை நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய உள் விஷயங்கள் முதற்கொண்டு எங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல. ஏன் உங்களுடைய விஷயம் வெளியில் வருது? அப்போ அதில் உள்ள நுழைஞ்சது யார்? RSS பாப்பார கூட்டம் உள்ள நுழைந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்தி விட்டது. ஒரு பக்கம் அதிமுகவை பிளவுபடுத்தி காலியாக்கி விட்டது. இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மையார் சசிகலா அவர்கள் முழுக்க இன்றளவும் பாரதிய ஜனதா கட்சியை மறைமுகமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியால் இந்த நாட்டுக்கு நடந்த ஒரு கேடுகளை அம்மையார் சசிகலா அவர்களை எடுத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னால் ஏதாவது ஒரு கேஸ் தூக்கி உள்ளே உரிச்சிருவாங்க. அப்போ அம்மையார் சசிகலா அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகத்தால் எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து தன்னுடைய மகனை பாதுகாத்துக்கொள்ள அதிமுகவோடு கூட்டணி வைத்தார். அதிமுகவோடு கூட்டணி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அந்த பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பிளவுபடுத்தப்பட்டது. அதிமுகவையும் சுக்குநூறாக்கி விட்டார்கள், பாமகவையும் சுக்குநூறாக்கி விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக RSS பாப்பார கூட்டம் தமிழ்நாட்டிற்குள் வந்து வளர்ச்சி பெறும், அது மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றுவிட்டது, 18% வளர்ச்சி பெற்றுவிட்டது என்றெல்லாம் இங்கு கூக்குரல் இருக்கிறார்கள்.
ஒரு காலம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆட்சி அதிகாரத்துக்கோ எதிர்கட்சி வரிசையிலோ வரவே முடியாது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. திமுகவையாவது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வருவார்களே ஒழிய மீண்டும் பாஜகவை ஒரு முக்கிய 10 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற வைத்து விடுவார்கள் என்ற கனவு கூட கண்காது. அது ஒருபோதும் நடக்காது. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பாஜக கூட்டணி அல்லாமல் தேமுதிக, விஜய் போன்ற கட்சிகளை கூட்டணி வைத்து அப்படி ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதிமுக ஆட்சிக்கு வரும். இல்லை என்றால் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய சில தவறுகளால் ஆட்சி இழந்தது. ஆனால் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவு ஊழல் முறைகேடு நடக்குது. விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் வணிக வரித்துறையில் கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நடக்குது. இதனையெல்லாம் கவனித்து திராவிட முன்னேற்ற கழகம் கவனத்தில் கொண்டு தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுத்து அப்படியான ஒரு நிலைகள் எல்லாம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் அதிமுகவை 4 துண்டாக வெட்டி விட்டார்கள். அதே போல பாமகவையும் இந்த RSS பாப்பார் கூட்டம் 4 துண்டாக வெட்டி விட்டது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கேடு விளைவிக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பது தான் அந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.